திடீர் திருப்பம், ஆதரவை வாபஸ் பெற 4 கட்சிகள் முடிவு. அதிமுக ஆதரவுடன் தப்புமா விஜயாட்சி? தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை சேர்க்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளதால் தவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதே முடிவை சிபிஐ, விசிக மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் எடுக்க வாய்ப்புள்ளதால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் பதவியேற்றார். சட்டசபையில் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் தவேக கூட்டணிக்கு மொத்தம் 144 எம்எல்ஏக்கள் பலம் உள்ளது. இதில் தவேகவிற்கு 106 எம்எல்ஏக்களும், காங்கிரஸில் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிக 2, இந்திய முஸ்லீம் லீக் 2 மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த 25 அதிருப்தி எம்எல்ஏக்களும் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை விரிவாக்கத்தில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக அதிருப்தி குழுவினரை அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு தவேக கூட்டணியில் உள்ள இடதுசாரி மற்றும் விசிக தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதிமுக அதிருப்தியாளர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற நேரிடும் என சிபிஎம் கட்சி பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடதுசாரிகளின் இந்த அதிரடி முடிவை தொடர்ந்து சிபிஐ, விடுதலை கட்சிகள் மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய 4 கட்சிகளும் தவேக அரசுக்கு அளித்து வரும் தங்களின் ஆதரவை ஒட்டுமொத்தமாக விலக்கிக் கொள்ள தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. இதனால் தவேக கூட்டணி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் தற்போதைய பலத்தின்படி இந்த 4 கட்சிகளும் தங்களின் ஆதரவை வாபஸ் பெற்றால் தவேக அரசுக்கு 8 எம்எல்ஏக்களின் ஆதரவு குறையும். இதன் மூலம் தவேக கூட்டணியின் பலம் 144லிருந்து 136ஆக குறையும். இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை 118 இடங்கள் மட்டுமே என்பதால் அமைச்சரவையில் இணைய சம்மதித்துள்ள காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக பிளவு 25 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசு எவ்வித முடக்கமின்றி தொடர்ந்து நீடிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் புதிய அரசு அமைந்த சில நாட்களிலேயே கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த விரிசல் கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை அதிமுக 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமானால் அவர்கள் பதவி விலக நேரிடும். அப்போது தவேக அரசுக்கு பெரும்பான்மை பலம் குறைந்துவிடும் என கருதப்படுகிறது.